மதுரையில் மேலத்தோவரத்தில் காஸ்மெட்டிக் ஷாப் வந்து வச்சுருக்கேன். அது மாதிரி பார்லருக்கு தேவையான லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆள் பாதி ஆடை பாதி போக மேக்கப் மீறி இன்னைக்கு வந்து வெளியில போற ஒரு ஆண் பெண் யாருமே வந்து தன்னை அழகா நிரூபிக்கணும், பெர்ஃபெக்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேக்கப் இது பண்றாங்க. ஸோ அழகா இருக்கணும்னா கடைக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த சிடாய்க்கு என்னோட வாழ்க்கை. I am Mrs. Purnima, correspondent of Gokul Kids Preschool now. This is one of the management of Thangamai Jewelry. So Vidya ma'am வந்து past 12 years நான் அவங்கள்ட்ட தான் மேக்கப் போயிட்டு இருக்கேன். You can see my beauty because only of her. ஒரே ஒரு விஷயம் தான், the first impression, best impression. I thank really to Vidya and SEDAI members to invite me. Thank you. சேலம் மாநகரில் பிறந்து ஆயகலை பல பயின்று அழகு கலையில் உச்சம் தொட்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பயின்ற இவர் சென்னையில் 1998ஆம் ஆண்டு பியூட்டிஷியன் ட்ரைனிங் முடித்தவுடன் 2 வருடங்கள் மைட்டிலீஸ் பியூட்டி கேர் சென்னையில் டியூட்டராக தன்னை பட்டை தீட்டிக் கொண்டவர். கடந்த 2000ஆவது ஆண்டு தி ஈவ்ஸ் பியூட்டி கேர் அண்ட் ட்ரைனிங் அகாடமி என்ற தனது ட்ரீம் வெஞ்சரை மதுரையில் நிறுவி இன்றளவில் 500க்கும் மேற்பட்ட அழகுகலை நிபுணர்களை உருவாக்கியுள்ளார். She is so good in updating herself too. Yes, very often she is attending so many beauty care workshops and trainings in various parts of India. To name few, she has attended the beauty care trainings organized by makeup artists from Brazil, Mr. Kennedy Hartman in Kolkata, and Mr. Raj Krish in Bangalore. தொழில் மீதான இவரது காதலுக்கு சான்றுகள் இவை. இவர் தமிழ்நாடு பியூட்டிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் அடிஷனல் செக்ரட்டரியாக அங்கம் வகிப்பது மட்டுமல்லாமல் ஒரே வருடத்தில் 3 பியூட்டி கேர் செமினார்களை நடத்தி காட்டியுள்ளவர். 350 பேர் பங்கு கொண்ட 30 நிமிடத்தில் பிரைடல் மேக்கப் என்ற சாதனை படைக்க பெற்று கலாம் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற நிகழ்வினை நடத்தி காட்டியவர். இவருடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவரை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்கிறது என்றால் மிகையாகாது. Yes, she is conducting free trainings for widows and women in need. She has done personal care for cancer patients and orphans too. இவரது பணி சிறக்க SEDAI சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Now I request our proud SEDAI member Mrs. L. Vidya George to take the stage for the product presentation. குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் வித்யா. நான் ஈவ்ஸ் பியூட்டி கேர் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஃபவுண்டேஷனை ஒரு 25 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸோட மைனஸ் தான் நிறைய அதிகம். இதில் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களால் ஃபேமிலியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் சண்டே தான் மெயின். எங்களுக்கு பிஸ்னஸ் வர்றது சண்டே தான். ஸோ அப்போ சண்டேயில் ஃபேமிலியில் சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எதுவும் ப்ரோக்ராம் போட முடியாது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதையும் மிஸ் பண்ணுவோம். நிறைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறத விட டிஸ்அட்வான்டேஜ் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இது என்னோட கம்பெனியோட லோகோ. நான் இதை வந்து 25 இயர்ஸாக இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெல்ஃபேர் எஜுகேஷன் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டிஷியன் எஜுகேஷனல் அசோசியேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக செமினார்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நான் வந்து அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அடுத்து எங்கள் இதில் வந்து சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் சர்வீசஸ் நிறைய வரும். எல்லோரும் பார்லர் அப்படின்னாலே சும்மா ஏதோ ஃபேஷியல் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இல்லை கல்யாண பொண்ணுன்னா மேக்கப் அந்த மாதிரி கான்செப்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இன்டெப்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி வந்து ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப பண்ணுவாங்க நெயில் ஆர்ட்லாம் பொறுத்த வரைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ப்ரைடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க நெயில் ஆர்ட்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து சென்டரில் வந்து அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது மேக்கப் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படியே மாற்றிடுறாங்க அப்படின்வாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்கும். ஒரு சில ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. பட் அவங்கள டார்க் வந்து சில பேர் ஃபேராக கேட்பாங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, அவங்க இருக்கிறதுலே இருக்கணும் ஆனால் லுக்கு நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது மேக்கப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. ஹெச்டி மேக்கப், ஹேர் ப்ரஷ் மேக்கப், மேக்கு, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸோடது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட ஃபினிஷிங் வந்து சுத்தமாக அவங்க ஸ்கின்ல இருக்க இதை எல்லாத்தையும் பிளர் பண்ணிடும்.
ஸோ அந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளமேட்டிக் எல்லாம் பிளர் பண்ணி அவங்களோட ஸ்கின்னை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றி தந்துடும். ஸோ அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மேக்கப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆஃப் ஹேர் ப்ரஷ் மேக்கப்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி ஸ்டேயபிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் வந்து இப்போ சில பேர் கோயிலுக்குள்ளார போயிட்டு வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எங்களுக்கு 6 o'clock வேலை தொடங்குது, 5 o'clock, சில டைம் 2 o'clockலாம் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரைடு 5 o'clock ரெடியாக இருக்கணும்னா எங்களுக்கு 3 hours கண்டினியூவாக நின்று தான் இந்த ஒர்க் பார்க்க முடியும். அசிஸ்டண்ட்டும் நம்மளும் 2 பேர் நிற்கணும். அப்படி நின்று நாங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் பிரைடு வந்து எல்லா ஃபோட்டோ செஷன் எல்லாம் முடிச்சுட்டு 1 o'clock 2 o'clock வரைக்கும் அப்படியே இருக்கணும்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி மேக்கப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆன் த டே அப்படி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ எதுவுமே அவங்க வந்து பண்ணி வைக்கல. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரைடலில் நாங்கள் சொல்லுவோம் ஒரு 2-3 days முன்னாடி ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணிடுங்கன்றது. அது ஃபேஷியல் பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னென்னா அவங்க ஸ்கின்ல ஆயிலி நிறையா இருக்கலாம், சில பேர்த்துக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. பண்ணாமல் வந்ததை நம்ம அப்படியே அவங்க ஸ்கின்னை வந்து அவங்க கேட்ட மாதிரி நம்ம டோன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக இவங்களோட ஸ்கின்ல வந்து ஓவர் ட்ரைனஸ் அதிகமாக இருந்துச்சு. அவங்க எங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அவங்க எடுத்து அவங்க வந்து எங்களை பார்த்து ஸோ இந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் ஷூட் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க மேக்கப் போடாமல் தான் ப்ரீவியஸ் ஷூட் எடுக்கும்போது கேமராலேயே ரொம்ப நல்லா தெரியலன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோன்னே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஸ்பெஷலாக இந்த ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி மேக்கப் வந்து பிரைடுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸோ ஒரு வீட்டில் சில பேர் வந்து வெளியே தெரியாமல் குட்டி பிள்ளைங்களுக்கு மேக்கப் மட்டும் போட்டு பார்க்கணும், பிரைட் மாதிரியே போட்டு பார்க்கணுன்னுலாம் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்கப்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இப்போது எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்தாலும் 3000, 4000, 7000, 10,000, 30 ml அவ்வளோ இருக்கும். ஒவ்வொருத்தர் ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபவுண்டேஷன் தான் இருக்கும். ஒரே ஃபவுண்டேஷன் வச்சு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ளஷர்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். ஒரு மேக்கப் போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின்ல வந்து 15-20 ப்ராடக்ட் கிட்ட 1 by 1 ஸ்டெப் நாங்கள் போடணும். அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதையுமே அது வந்து ஸ்கின்குள்ளார இன்செர்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆகணுங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் போடும்போது தான் அந்த ரிசல்ட்டை வந்து எங்களால் வெளியில் காட்ட முடியும். ஸோ அதனால் இதுக்கு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வித்தியாசமாக அவங்கவுங்க சாரி கலர் கேட்பாங்க, அவங்களோட ட்ரெஸ் மேட்சிங், ஜுவல்லரி அந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அடுத்த ஹேர் ஸ்டைல்ஸும் அதே மாதிரி தான். ட்ரெடிஷ்னல் லுக் எந்த மாதிரி கேட்குறாங்களோ ட்ரெடிஷ்னல் லுக்கும் பண்ணுறோம். பிரைட்ஸ்மைடு அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. சில பேர் ஹேர் ஸ்டைல் மட்டும் பிரைட்ஸ்மைடு, அதாவது கல்யாண பொண்ணுன்னு இல்லாமல் கல்யாணத்துக்கு போகிறவங்க, கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் அந்த மாதிரி நிற்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி பண்ணிக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாமலும் நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஹேர் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டியாக என்னெல்லாம் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கோ அதை அவ்வளவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் ஃப்ளாஸ்லேயே கேட்பாங்க. அந்த ஒரிஜினல் ஃப்ளாஸ்ன்றது போகும்போது ஒரு செட்டுக்கு அப்படிங்கிறப்போ மினிமம் வந்து 3000, 4000 அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் இருக்குது. பட் நாங்கள் வந்து அஃபர்டபுளாக 2000 பண்ணி தந்துட்டுருக்கோம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ லேடிஸ்க்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேக்கில் வந்து ஹேர் நல்லா வால்யூமைஸாக தெரியணும் அப்படின்னா பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் வச்சுருக்கிறதே தெரியாது. அவங்களோட ஹேர் டெக்ஸ்சரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாம குவாலிட்டியான ஹேர்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேவி ஹேர். ஸோ அந்த வேவி ஹேர் வந்து இவங்களோடது ஒரிஜினல் பிக் வந்து இருக்குது, அதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க பண்ணியிருக்கிறது வந்து வெளியே தெரியாது. இது வந்து கர்லி ஹேர் டைப்பு. அந்த ஹேரையும் அதே மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லென்த் வைஸ் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி லென்த்து கேட்பாங்க. ஹைட்டாக வேணும், ஷோல்டர் லென்த் வேணும், எந்த மாதிரி வேணும்னாலும் அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிஸி ஹேராக இருக்கவங்க, இப்போ ஸ்டைலிங் வந்து எல்லாருமே ஃப்ரீ ஹேர் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ஹேர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது கெரட்டின் ட்ரீட்மெண்ட். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒரு 40+ போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹேர்
உடையுது, ப்ளஸ் வந்து ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கின்னும் ஹேரும் வந்து 40+, 35+ல இருந்தே ட்ரைனஸ் ஆகும். ஒருத்தவங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அது எல்லாமே கெரட்டின் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட ஹேரை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நானோபிளாஸ்டியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 months அந்த மாதிரி ஹேர்ல வந்து கோட்டட் ஆகும். எல்லாரும் நினைப்பாங்க இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் போகும்போது ஹேர் என்ன ஆகும் அப்படின்ட்டு. இது வந்து எல்லாமே வந்து நம்மளோட ஹேர் வந்து 3 பார்ட்ஸாக இருக்கும். கியூட்டிக்கல், கார்டெக்ஸ், மெடுலான் இருக்கும். கியூட்டிகல்ஸில் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இன்புட் பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் ப்ராடக்ட் இது பண்ணுவோம். கியூட்டிக்கல், கார்டெக்ஸ் நடுவில் ஒர்க் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. இப்போ மதுரையில் பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கிறனால எல்லாருக்குமே ஹேர் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கும் போது கொஞ்சம் ஹேர் ஸ்மூத்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். மாடல் ஷூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாடல் ஷூட் எப்படின்னா இந்த கொலாபரேஷன் மாடல்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, ஃபோட்டோ ஷூட் மாதிரி. ப்ளஸ் நாங்கள் அந்த மாதிரி மாடல்ஸ்க்கெலாம் வந்து ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது பண்ணி அவங்களுக்கு ஷூட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே மாடல் ஷூட்ஸ் தான். மாடல் ஷூட்ஸ் அவங்க எப்படி ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெஸ்டர்ன் வேர் அந்த மாதிரி புட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செமினார்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்டக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு அசோசியேஷனில் நம்ம வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கும் போது அவங்களோட சேர்ந்து எல்லாரும் யூனிக்காக வந்து செமினார்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அசோசியேஷன்றனால மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதனால நிறைய பேருக்கு யூசஸ் இருக்கும். ஏன்னா லேர்ன் பண்ணி வர பர்சன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வட்டமும் அமௌண்ட் கட்டி அவங்க பே பண்ணி படிக்காமல் ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே செமினார்ஸ் தான். செமினார்ஸ் எல்லாமே நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெட்டிங் எக்ஸ்போ பண்ணோம். ஸோ அதை வந்து நான் செப்ரேட்டாக பண்ணேன் பார்லரோட இதில். அது தமுக்கத்தில் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இதுவும் வெட்டிங் எக்ஸ்போவில் பண்ணது தான். இன்சலூனில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அட்வான்ஸ் மிஷினரிஸ் வரும். இப்போது ஹைட்ரா ஃபேஷியல்ங்கிறது எங்களில் வர ட்ரெண்டிங். முன்னாடி வந்து டாக்டர்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்கின் கேர் டாக்டர்ஸு. அது இப்போ நாங்கள் வந்து ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தவங்க இப்போ அதெல்லாம் பண்ணுறது, அவங்க அடுத்த படிக்கிறது. ஸோ நான் இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய பியூட்டிஷியன்ஸ்க்கு இது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிளாஸஸ் நிறையா எடுக்கிறோம். ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற விமன்ஸ் அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வந்து, ஏன்னா சாரீ வேர் பண்ணுறது எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த சாரீ வேரிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது எப்படி அவங்களோட உடம்பு ஸ்ட்ரக்சரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து சாரீ சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்து சாரீ ப்ளீட் பண்ணி, அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதை அப்படியே எடுத்து 5 minutesல வேர் பண்ணிக்குவாங்க. இது பிரைடுன்னு இல்லை, எல்லாருமே இந்த சாரீ ப்ளீட்டிங் லைக் பண்ணுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. ஏன்னா எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறவங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷாரி கட்டா எல்லாரும் லேடிஸ் ஒன்னால தான் லேட்டு அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரீவியஸாக அவங்க வந்து சாரி ப்ளீட்டிங் எல்லா லேடிஸுமே லைக் பண்ணி கற்றுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி விடோஸ், அப்புறம் நிறைய எங்களால் மணி வந்து கட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள நல்லா ரெடி பண்ணி அனுப்பி விடுறோம். இது வந்து ஒரு ஃபாரின் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்னை சர்ச் பண்ணி எங்கிட்ட தான் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க, மணிப்பூர்லேருந்து வந்து. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே மேண்டட்ரியாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 கடை வந்து நல்ல டைஅப்பில் இருப்பாங்க. டைஅப் மீன்ஸ் அவங்க வந்து அவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஒருத்தர் லோன் செக்ஷன்லாம் இருப்பார். அவர் வந்து அவங்களுக்கு லோன் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி, இன்னொன்று வந்து பார்லர் திங்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி வாங்கி தந்துட்டுருக்கோம். மெஹந்தி ஆர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ப்ரைடலில் சும்மா ஏதாவது ஒரு அக்கேஷன்னாலுமே மெஹந்திலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஹேர் கட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, ஏன்னா காலேஜ் பொண்ணுங்க எல்லாமே வந்து இப்போ யாருமே வந்து ஹேர் லென்த் அவங்க விரும்புறது இல்லை. ஸோ அவங்களோட ஹேருக்கு என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி கட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹேர் கலர்ஸு, ஹேரில் வந்து என்னெல்லாம் வந்து ஃபேஷனபிள் கலர்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேஷனபிள் கலர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கலாம் அவார்ட்ஸ் அந்த மாதிரி அவார்டு எல்லாமே நாங்கள் அசோசியேஷனில் ரன் பண்ணி அதோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ராஜ்கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர் பெங்களூர். ஸோ அவர்கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். கென்னடி ஹாப்மேன் சொல்லிட்டு பிரேசில்காரு, இவர் கல்கத்தாவில் வந்து மாஸ்டர் கிளாஸ் நடத்தினாரு. நான் அதில் இது பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அவார்டு அவர்கிட்ட இருந்து, கென்னடி ஹாப்மேன்ட்ட இருந்து கல்கத்தாவில் போயிட்டு முடிச்சுட்டு வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு கண்டினியூட்டிவ் மேக்கப். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லேருந்து அடுத்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்,
மேரேஜ், ரிசப்ஷன், அதுக்கப்புறம் அவங்களோட வளகாப்பு எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கண்டினியூட்டியாக வந்திருந்தாங்க. தேங்க்யூ.